Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற prose Forgetting written by Robert Lynn. A list of articles lost by railway travelers and now on sale at a great London station has been published, and many people who read it have been astonished at the absent minds of their fellows. அதாவது ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் என்னன்னா மலர்கள், வாரமலர், தினமலர் நம்ம படிக்கிறோம்ல, இதில் வந்துட்டு இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ், அதில் சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் வரும்ல, பேம்ப்ளெட்ஸில் வரும். இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க தொலைச்சிட்டு போயிடுறாங்களாம். ஸோ என்னென்ன தொலைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கிரேட் லண்டன் ஸ்டேஷனில் வந்துட்டு சேல்ஸாக விற்கிறாங்க, பப்ளிஷ் ஆகிருக்குது, சேல் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் என்ன ஒரு அஸ்டானிஷ்ட்னா திகைத்து யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், நம்ம மக்கள் வந்துட்டு எப்படி தொலைச்சிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட்ஸ் வேர் அவைலபிள் ஆன் த சப்ஜெக்ட், however I doubt whether it would be found that absent-mindedness is common. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னு சொல்கிறது புள்ளி விவரம். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி இந்த சப்ஜெக்ட், அதாவது மறதியை பற்றி ஒரு புள்ளி விவரம் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி தொலைக்கிறது வந்துட்டு ரொம்ப சாதாரணமான விஷயமாக அவர் நினைக்கிறாரு. ஐ டவுட் வெதர் இட் பி ஃபவுண்ட் தட் absent-mindedness is common. ஸோ அதுக்கு absent-mindedness ஒரு புள்ளி விவரம் எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப காமனான விஷயந்தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இட் இஸ் த எஃபிஷியன்சி rather than the inefficiency of human memory that compels my wonder. அதாவது ஆத்தருக்கு எது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னா, இதில் எஃபிஷியன்சினா திறன். ஸோ மறக்காமல் இருக்கிற அந்த திறன் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு இவருக்கு ஷாக்கிங்கை கொடுக்குதான். ஏன்னா மறதி ரொம்ப காமன். இன்எஃபிஷியன்சி ஆஃப் ஹியூமன் மெமரினா ஒரு மறக்கிற திறன், அதாவது மறதியை வந்துட்டு ஒரு பொருளை வந்து ஞாபகம் வச்சுக்காத திறன் வந்துட்டு அவருக்கு ரொம்ப நார்மலாக தான் தெரியுது. ஆனால் அதை மறக்காமல் இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி தான் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ரொம்ப உணர இருக்காது. எப்படி ஒரு மனுஷனால் மறக்காமல் இருக்க முடியுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மாடர்ன் மேன் ரிமெம்பர்ஸ் ஈவன் telephone numbers. He remembers the address of his friends. He remembers the dates of good vintages. அதாவது இப்போது புதிய கால மனிதர், மாடர்ன் மேனாக நம்ம தான். நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னா, டெலிஃபோன் நம்பர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட டெலிஃபோன் நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸஸ் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி எங்கே விண்டேஜஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த டைமில் எல்லா டைம்லேயும் கிரேப் வைன் கிடைக்காது. கிரேப் வைன்கிறது வந்துட்டு அந்த ரொம்ப பண்படுத்தி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் எப்போ கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் கூட மனுஷனோட மூளை ஞாபகம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ ரிமெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் லன்ச் அண்ட் டின்னர். ஒரு மனுஷன் எப்போ வந்துட்டு லஞ்சுக்கோ டின்னருக்கோ போகணுங்கிற அப்பாயின்மெண்ட்னா, இப்போ போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டைம் குறித்து வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் மெமரி இஸ் க்ரௌடட் வித் த நேம்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்பாலர்ஸ் அண்ட் மர்டரர்ஸ். அதாவது நம்ம மெமரியில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா, க்ரௌடட்னா கூட்டமாக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெமரியில் இருக்குது. என்னென்னா நடிகர்கள், நடிகைகளோட பெயர்கள், கிரிக்கெட்டர்ஸ்களோட பெயர்கள், ஃபுட்பால் பிளேயரு, இந்த மாதிரி யாரை கொலை செஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றாரு. ஹீ கேன் டெல் யூ what the weather was like in a long past August and the name of the provincial hotel at which he had a wild meal during the summer. அதாவது ஒரு மனுஷன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ப்ரொவின்ஷியல் ஹோட்டலில் அவர் சாப்பிட்ட வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. வயல்னா நல்லா இல்லாத சாப்பாடை பற்றி, அதுவும் சம்மர் டைமில் சாப்பிட்டா நல்லா இல்லாத சாப்பாடை பற்றி ஞாபகம் வச்சுருப்பாருங்க மனுஷங்க. இன் ஹிஸ் ஆர்டினரி லைஃப் அகெயின் ஹீ ரிமெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமெம்பர். ஸோ ஆர்டினரி லைஃப்பில் அவனோட வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஹவு மெனி மென் இன் ஆல் லண்டன் ஃபர்கெட் அ சிங்கிள் ஐட்டம் ஆஃப் தியர் கிளாத்திங் வென் ட்ரெஸ்ஸிங் இன் த மார்னிங். அதாவது லண்டன் வசிக்கிற மக்கள்லாம் வந்துட்டு காலையில் அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்கேயோ வேலைக்கோ வெளியே போகிறப்போ ட்ரெஸ் மாற்றிப்பாங்கள்ல, அப்போ ஏதாவது ஒரு இதை மறந்துடுவாங்க. சில பேர் வந்து நம்ம ஸ்கூலில் போகிறப்ப நம்ம வந்து டை மறந்துட்டு போயிடுவோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அந்த பேட்ச் இருந்துச்சுன்னா பேட்ச், ஐடி கார்டு இதெல்லாம் மறந்துட்டு போவோம்ல. அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸில் யார் வந்துட்டு மறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. நாட் 1 in 100, 100ல் ஒருத்தவங்களாவது மறக்காமல் இருக்காங்களா? பெர்ஹாப்ஸ் நாட் 1 in 10,000. அப்படி இல்லைன்னா
10,000 மக்களில் ஒருத்தவங்களாவது கண்டிப்பாக மறக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இவர் கொஸ்டின் பண்ணுறாரு. ஹவு மெனி ஆஃப் தம் ஃபர்கெட் டு ஷட் த ஃப்ரண்ட் டோர் வென் லீவிங் த ஹவுஸ்? நிறைய பேர் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ வீட்டு முதல் கதவு இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் டோர் இருக்குல்ல, அதையே நம்ம வந்துட்டு மூடாமல் போயிடுறோம் அப்படின்றாரு. ஸ்கார்ஸ்லி மோர் எப்படின்னு கொஸ்டின் கேட்குறாரு. ஆமாம், நிறைய பேர் பண்ணாமல் தான் இருக்கும். ஸ்கார்ஸ்லி அப்படின்னா அரிதாக. அண்ட் ஸோ இட் கோஸ் ஆன் த்ரூ த டே, ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ரிமெம்பரிங் to do the right things at the right moment till it's a time to go to bed. அதாவது அந்த நாள் ஃபுல்லாக எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சில எந்த விஷயங்களில் எப்பப்போ பண்ணணும், கரெக்டான விஷயங்களில் கரெக்டான மொமெண்ட்டில் பண்ணணும், பெட்டுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மண்டையில் இருக்கும். அண்ட் தென் த ஆர்டினரி மேன் seldom forgets to turn off the lights before going upstairs. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தூங்க போகிறப்போ, இப்போ வந்து மாடியில் போய் தூங்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப கீழே இருக்கிற லைட்ஸை ஆஃப் பண்ணிட்டு போவாங்கல்ல, அதை பற்றி சொல்கிறாரு. ஆர்டினரி மேனால் அதை மறக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேர் ஆர் இட் மஸ்ட் பி அட்மிட்டட் சம் மேட்டர் இன் ரெக்கார்ட் டு விச் த மெமரி ஒர்க் வித் லெஸ் தேன் இட்ஸ் யூஷுவல் பர்ஃபெக்ஷன். சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கணும்னு சொல்கிறார். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, சில விஷயங்களில் நம்ம எப்பயுமே பர்ஃபெக்ஷனோடு இருக்கணும்னு நினைக்கிறோம், அதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிப்போம்னு நினைப்போம், ஆனால் அந்த டைமில் நம்ம மெமரி ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஒன்லி அ வெரி மெத்தாடிக்கல் மேன் ஐ இமேஜின். மெத்தாடிக்கல்னால் ஒழுங்கான மனுஷங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு டேக் த மெடிசன் ஹிஸ் டாக்டர் ஹேஸ் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார் ஹிம். அதாவது ரொம்ப ஒழுங்கான மனுஷங்கள் மட்டும்தான் அவங்க டாக்டர் அவருக்கு என்ன மருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. This is the more surprising because medicine should be the one of the easiest thing to remember. இது வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எதுனா, மாத்திரை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது தான் ரொம்ப ஈஸியான விஷயம், நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் இதுன்னு சொல்கிறாரு. As a rule, it is supposed to be taken before, during or after meals and the meal itself should be a remember of it. ஸோ ரூல் படி என்ன பண்ணணும், ஒரே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும், இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுத்துக்கணும், இல்லை சாப்பிட்ருக்கப்பே எடுத்துக்கணும். ஸோ இந்த சாப்பிட்றதுங்கிறது நம்ம லைஃப்பில் மேண்டட்ரியாக நம்ம அடிக்கடி பண்ணுற விஷயம். ஸோ அதுவே நமக்கு ஞாபகப்படுத்தணும், இன்னும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் மாத்திரை போடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும், சாப்பிட்டுருக்கப்ப மாத்திரை போடணும், இப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஞாபகப்படுத்தணுமே, அது ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுவே நமக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. The fact remains, however, that few but the moral Jains remember to take their medicine regularly. இதில் moral Jains அப்படின்னா என்னென்னா, கரெக்டாக இருக்கிறவங்க, அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. moral Jains தான் வந்துட்டு அரக்கர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மாரல்னால் கரெக்டாக நல்லொழுக்கம் உள்ள அரக்கர்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்றாரு. Certain tell us that we forgot things because we wish to forget them, and it may be that it is because of their antipathy to pills and potions. சில மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம மறக்கிறோம். எதனாலனா, நம்ம அதை மறக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படிங்கிறதுனா, ஆன்டிபத்தினா வெறுப்பு. நமக்கு அந்த மாத்திரைகள் மேலேயோ அந்த டைமில் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு மேலேயோ நமக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. that many people fail to remember them at the appointed hours. அதாவது இந்த டைமில் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம், நிறைய பேர் மறந்துடுறோன்றாரு. This does not explain, however, how it is that a lifelong devotee of medicine like myself is forgetful of them as those who take them most unwillingly. இது வந்துட்டு எதை விளக்கலை அப்படின்னா, டிவோட்டி அப்படின்னா பற்றுள்ள, லைஃப் லாங் டிவோட்டி ஆஃப் மெடிசன்னா ரொம்ப பற்றுள்ளன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தூரம் பண்ணுறோம், ரொம்ப நாளாக பண்ணுறோன்னா அது பற்றுள்ள விஷயமாக தான் இருக்கும். ஸோ மாத்திரை எடுத்துக்கிறதும் இங்கே பற்றுள்ளதாக அவர் சொல்கிறாரு. லைஃப் லாங்காக ஒருத்தர் மாத்திரை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறவர், அவங்கெல்லாம் வந்துட்டு கூட நம்ம மறந்துடுறோமே, மாத்திரை எடுக்க மறந்துடுறோமே. ஏன்னா இவருமே இந்த ஆத்தருமே வந்துட்டு லைஃப் லாங்காக மாத்திரை எடுக்கிறாரு போல். ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்கள் கூட மறந்துடுறோமே அப்படின்னு சொல்கிறாரு. எதனால் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த மாத்திரையெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு விருப்பமாக பெருசாக இல்லை, அதனால தான் நம்ம மறந்துடுறோம் அப்படின்றாரு. The very prospect of a new and widely advertised cure all delights me. ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறது வாய்ப்பு.
இப்போ வந்துட்டு வைடாக வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டுருக்கு அவர் இருந்த ஏரியா டைமில். என்னென்னா க்யூரால் எல்லாத்துக்குமே வந்துட்டு வியாதிகள் எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது இவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. Yet, even if I have the stuff in my pocket, I forget about it as soon as the hour approaches at which I ought to swallow it. அப்படி இருந்தாலும் கூட அந்த மாத்திரைங்கள்லாம் என் பாக்கெட்லேயே இருந்தாலும் கூட ஆனால் அந்த கரெக்டாக நான் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த நேரம் வரப்போ என்ன ஆகுதுன்னா நான் வந்துட்டு அதை முழுங்குறதுக்கு மறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். மாத்திரையை போடுறதுக்கு மறந்துடுறேன் அப்படின்றாரு. Chemists make their fortunes out of the medicine people forget to take. இதில் ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்னா என்னென்னா பணம். கெமிஸ்ட்னா அப்படின்னா டாக்டர்ஸ் ஆர் இந்த மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு மெடிசன் ரிலேட்டடாக எல்லாருமே கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் எப்படி மணி மேக் பண்ணுறாங்க, அவங்களாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா நம்மளாம் அந்த மாதிரி மாத்திரைகளை மறந்து போகிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சிட்டிங் வர சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னா நம்ம ஒரு சிட்டிங்கில் நம்ம டேப்லெட்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு க்யூர் ஆகிடும்ல. ஸோ நம்ம மறந்து என்ன பண்ணுறோம், 2வது சிட்டிங் போவோம், 3வது சிட்டிங் போவோம். ஸோ நம்ம க்யூர் ஆகாமல் எடுத்துக்கிட்டே போகிறது வந்துட்டு யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னா டாக்டருக்கும் கெமிஸ்ட்டுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. The commonest form of forgetfulness, I suppose, occurs in the matter of posting letter. அதாவது ரொம்ப காமனாக நம்ம ஒரு விஷயத்த மறதியே இருப்போம். அது என்ன அப்படிங்கிறதுனா நம்ம லெட்டர்ஸை போஸ்ட் பண்ணுறது. இந்த காலத்தில் நம்ம மெசேஜஸ் இதெல்லாம் இருந்தது. அவரோட டைம்லலாம் வந்துட்டு மோஸ்ட்லி லெட்டர்ஸ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க அதிகமாக மறந்து போகிறாங்களாம். ஸோ காமன் இஸ் இட் that I'm always reluctant to trust a departing visitor to post an important letter. இது reluctant அப்படின்னா என்னென்னா விருப்பமற்ற. இவரை வந்துட்டு எப்பயுமே ரொம்ப காமன் எப்படின்னா எதை நினச்சா ரொம்ப காமன்னா ரிலக்டன்ட். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க, வந்துட்டு போகிறப்ப அந்த லெட்டரை போட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்துட்டு இவருக்கு பெரிய விருப்பமே இருக்காதான். யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டாராம், யாரையுமே நம்ப மாட்டாராம். எதனாலனா so little do I rely on his memory that I put him on his oath before handing the letter to him. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஞாபகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நாம் அவர்கிட்ட இப்போ நம்ம கொடுத்து விட்றோம் அப்படின்னா அவர்கிட்ட ஓத் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒருத்தர்கிட்ட நியாயப்பிரமாணம் சொல்லுவாங்கல்ல, நியாயப்பிரமாணம் இல்லைனா ஒரு உறுதிமொழின்னு கூட, நீ வந்துட்டு கண்டிப்பாக போட்டுறணும், சத்தியமாக போட்டுறோம் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட லெட்டரே கொடுக்குறாராம். As for myself, anyone who asks me to post a letter is a poor judge of character. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட யாரெல்லாம் லெட்டர் போஸ்ட் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மக்களை பார்த்து இவங்க எப்படிப்பட்டவங்கனே ஜட்ஜ் பண்ண தெரியாத ஒரு ஆளுகள் தான் என்கிட்டலாம் லெட்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் இஃப் ஐ கேரி த லெட்டர் இன் மை ஹேண்ட் ஐ எம் ஆல்வேஸ் பாஸ் த ஃபஸ்ட் பில்லர் பாக்ஸ் பிஃபோர் ஐ ரிமெம்பர் தட் ஐ ஆட் டு ஹாவ் போஸ்டட் இட். அவர் லெட்டரில் கையிலேயே வச்சுட்டு இருந்தாலும் கூட அவர் எப்போயுமே நம்ம நடந்து போயிட்டுருக்கோன்னா அந்த டைம்லலாம் போஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ஏரியாவுக்கு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அவர் எப்பயுமே போஸ்ட் பாக் இருந்தாலுமே அதில்குள்ளே அவர் போட மாட்டாராம், அவ்வளோ மறதி. ஏன்னா கையில் அவர் லெட்டர் வச்சுருக்காரு, ஆனால் ஃபஸ்ட் போஸ்ட் பாக்ஸை அவர் பார்க்குறாரு, ஆனால் அவர் போட மாட்டார். அவர் போட்டிருக்கலாம், போட வேண்டியது, ஆனால் அவர் போடலை, ஏன்னா அவருக்கு ஒரு மறதி இருக்குது. Wary of holding it in my hand, I then put it for safety into one of my pockets and forget all about it. இல்லை வேரினா அப்படிங்கிறது என்னென்னா கஷ்டப்படுறது. ஸோ ரொம்ப நேரமாக நம்ம கையிலே வச்சுட்ருக்க வேணாம். சில டைம் என்ன பண்ணுவாராம், அவரோட லெட்டர்ஸ் யாராவது கொடுத்து விட்டாங்க, இல்லை அவரோட லெட்டர்ஸுமே என்ன பண்ணுறாரு, பாக்கெட்டில் வச்சுட்டார். பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சுத்தமாக அதை பற்றி மறந்தே போயிடுறாரு. After that, it had an adventurous life till a long chain of circumstance leads to a number of embarrassing questions being asked, and I am compelled to produce the evidence of my guilt from my pocket. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ போடுறாங்க, இவர் சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, பாக்கெட்டில் வச்சுட்டு மறந்துடுறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்போ நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி அவர் மறந்துட்டார் அப்படின்னா அந்த லாங் செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட கொடுத்துட்டு அவர் மறந்துட்டார், பாக்கெட்டில் வச்சுட்டு மறந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, என்னாச்சுன்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ எம்பாரசிங்னா இவருக்கு கொஞ்சம் அது அவமானமாக இருக்குது, ஏன்னா நான் மறந்துட்டார்ல அவர். அப்போது வந்துட்டு என்ன பண்ணுறாருனா ஐ எம் கம்பல் டு ப்ரொடியூஸ் எவிடன்ஸ் ஆஃப் மை கில்ட் ஃப்ரம் மை பாக்கெட். அப்போ அவரோட எவிடன்ஸ் என்னன்னு வெளியெடுத்து காட்டுறாரு. ஏன்னா அவருக்கு வேறு வழியில் இத்தனை கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் கில்ட்டுனா அப்படிங்கிறது ஒரு வெக்கப்படுறது. ஸோ அவர் பாக்கெட்லேருந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அவருக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது. ஆனால் அவருக்கு வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும். This is, it might be thought,
must be due to lack of interest in other people's letter. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு மேபி வந்துட்டு அடுத்தவங்களோட லெட்டர் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் தட் cannot be the explanation. பட் அது உண்மை கிடையாதுன்னு அவரே சொல்கிறாரு. ஏன்னா ஃபார் ஐ forget to post some even of the few letters that I myself remember to write. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எழுதின லெட்டர்ஸையே நான் போகிறதுக்கு மறந்துடுறேன். அப்படிங்கிறப்போ மற்றவங்க லெட்டர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். As for leaving articles in trains and in taxis, I am no great delinquent in such matter. Delinquentனா law breaker, அதாவது செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி law breaker. ஸோ இந்த மாதிரி நானும் தொலைப்பேன், ட்ரெயினில் போயிட்டுருக்கப்ப டாக்ஸியில் போயிட்டுருக்கப்ப நானும் வந்துட்டு தொலைக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. I can remember almost anything except books and walking sticks and I can often remember even books. ஸோ என்னால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும், எதை மட்டும்னா புக்ஸையும் வாக்கிங் ஸ்டிக்கையும் தவிர. புக்ஸை கூட சில டைம் ஞாபகம் வச்சுக்குவேன்னு சொல்கிறாரு. வாக்கிங் ஸ்டிக்ஸ் ஐ ஃபைண்ட் இட் குவைட் இம்பாசிபிள் டு கீப். ஐ ஹாவ் அன் ஓல்டு ஃபேஷன்ட் டேஸ்ட் ஃபார் தெம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, வாக்கிங் ஸ்டிக் மட்டும் தான் அவர் ரொம்ப மறந்துடுறாராம், அதான் ஞாபகத்தில் வச்சுக்கவே முடியல. ஏன்னா இவர் வந்துட்டு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் தான், பட் இவருக்கு அது பிடிச்சிருக்குது. அண்ட் பை தம் ஃப்ரீக்வெண்ட்லி பட் நோ சூனர் டு ஐ பே a visit to a friend's house or go journey in a train than another stick is on its way into the world of the lost. ஸோ இவர் எங்கே தான் எடுத்துகிட்டு போகிறவராம், அவங்களோட ஃப்ரெண்டுக்கு போகிறதுக்கோ இல்லை ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறதுக்கோ எங்கேயாவது போகிறப்ப என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்டிக்கை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துடுறாரு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னொரு ஸ்டிக் வந்துட்டுருக்கு இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா ஒன்று தொலைச்சிட்டாரு, இன்னொரு ஸ்டிக்கை அவர் வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. I dare not carry an umbrella for fear of losing it. ஸோ அவருக்கு தைரியம் இல்லை, ஏன்னா அவர் கண்டிப்பாக தொலைச்சிடுவான்னு தெரியும், அதனால் அம்பர்லாவை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போக மாட்டாராம். டு கோ த்ரூ த லைஃப் வித்தவுட் ஈவன் ஹேவிங் லாஸ்ட் அன் அம்பர்லா ஹாஸ் ஈவன் த கிரிம்மஸ்ட் ஜார்ட் அம்பர்லா கேரியர் எவர் அச்சீவ்டு திஸ். இப்போ கிரிம்மஸ்ட்னா என்ன, சீரியஸ். ஜார்ட் அம்பர்லா கேரியர் அப்படின்னா அது கவனமாக அந்த அம்பர்லாவை பார்த்துக்கிறவங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, லைஃப்பில் யாராவது இணைய மாதிரி, அதாவது சீரியஸாக அந்த அம்பர்லாவை பார்த்துக்கிறவங்க கூட இணைய மாதிரி லைஃப்பில் ஒரு அம்பர்லா கூட தொலைக்காமல் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பெருமையாக கேட்குறாரு. பட் ஆக்சுவலி என்னென்னா, இவர் வந்துட்டு அம்பர்லாவை எடுத்துகிட்டு போனால் தொலைச்சிடுவேன்ற பயத்தில் எடுத்துகிட்டே போகிறது கிடையாது, அதனால தான் இவர் ஒன்று கூட தொலைக்கலை. Few of us, however, have lost much property on our travels through forgetfulness. நம்ம எப்படியும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம், ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய விஷயங்களை தொலைச்சிருப்போம். The ordinary man arrives at his destination with all his bags and trunks safe. அதாவது ஒரு சாதாரண மனிதனால் அவனோட ஒரு எல்லைக்கு போகிறான், ஒரு டெஸ்டினேஷனாக, இப்போ இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டைம் போய் சேர்றப்போ அவனோட பேக்ஸு அவனோட கேரிங்ஸ் எல்லாத்தையுமே சேஃபாக வச்சுக்கிறான். The list of articles lost in trains during the year suggests that it is younger than the adult who forgets things. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த லண்டனில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் தொலைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதில் என்ன போட்டிருக்குன்னா, அடல்ட் இருக்காங்கல்ல, அடல்ட்னா 18+ இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு அடல்ட்டு. ஸோ டீனேஜில் இருக்கிறவங்க, எங்கே இருக்கிறவங்க தான் தொலைக்கிறாங்க அடல்ட்டை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ட் த ஸ்போர்ட்ஸ் மேன் ஹாவ் வேர்ஸ் மெமரிஸ் தேன் தேர் ஆர்டினரி சீரியஸ் மைண்டட் பீப்புள். அதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு தான் ரொம்ப மறதி ஜாஸ்தி அப்படின்றாங்க. A considerable number of footballs and cricket bats for instance were forgotten. அதில் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபுட்பால்ஸு கிரிக்கெட் பேட்ஸு இதெல்லாம் வந்துட்டு தொலைச்சிருக்காங்க. யாருன்னா யங்ஸ்டர்ஸு. This is easy to understand for boys returning from the games have their imagination still filled with a vision of playing field. ஆனாலும் ஒரு கேமை முடிச்சுட்டு வந்தாலும் கூட இன்னுமே அவங்களோட மைண்ட் என்ன இருக்குன்னா, அந்த கேம் ஃபீல்டில் வந்துட்டு நம்ம எப்படி விளாண்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்களோட மைண்டெல்லாம் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. And their heads are among the stars. அவங்களோட தலைகள்லாம் வந்துட்டு, ஹெட்ஸ்னால் அவங்களோட எண்ணங்கள் சொல்கிறாங்க, அவர் எண்ணங்கள் வந்துட்டு அங்கே இருக்க ஸ்டார்ஸை பற்றி தான் இருக்குது. And their hearts in their boots. அவரோட ஸ்டார்ஸ்னால் என்ன சொல்கிறதுனா, வானத்தை நோக்கி இருக்குது அப்படின்னா, தே ஆர் நாட் இன் த கிரவுண்டு, அதாவது இந்த உலகத்தில் நடக்குதுங்கிறது தெரியாமல் அப்படி இருக்கிறாங்க அப்படின்றாரு. அவங்களோட ஹார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கே இருக்குன்னா, பூட்ஸில் தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் விளையாடுறாங்க. ஸோ அதை பற்றி தான் அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. as they recall their exploits or their error. எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னால் சாகசங்கள்னு சொல்லுவாங்க, எரர்னா மிஸ்டேக். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல நான் கோல் போட்டுருவேன், பார்த்தியா இந்த இடத்துல நான் சூப்பராக விளாண்டேன், அந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு வராங்களாம்.
They are abstracted from the world outside them. Abstractedனா absent minded, அதாவது அவங்களை சுற்றி இருக்கிற உலகத்திலேருந்து அவங்க மாறுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. Memories prevent them from remembering to do such small prosaic things as take the ball or bat with them when they leave the train. இல்லை ப்ரோசைக் அப்படின்னா காமன், அதாவது இந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவர் மைண்டு வந்துட்டு ஞாபகப்படுத்த மாட்டேங்குது. அவங்க ட்ரெயினை விட்டு வெளியேறப்போ இந்த பால் எடுக்கணும் பேட் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க மைண்டு ஞாபகப்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனாலும் அவங்க மெமரிஸில் அது இல்லைன்றாரு. For the rest of the day, they are citizens of dreamland. அவங்க நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கனவு உலகத்திலே இருக்கிறாங்க. The same may be said, no doubt, of angler who forget their fishing rod. இது angler அப்படின்னா பொழுதுபோக்குக்காக மீன் பிடிப்பாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஷ்ஷிங் ராட்ஸை மறந்துட்டு போயிடுறாங்க. மீன்பிடி இந்த குக்கி மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை மறந்துட்டு போயிடுறாங்க. Anglers are generally said, I don't know with that justification. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை எப்படி மறந்தேனே தெரியல அப்படின்னு சொல்லி ஆங்கிள்ஸ்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான், அதாவது அவங்க மறதியை நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. To be the most imaginative of men and the man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing is bound to be little absent-minded in his behavior. ஆனால் அவங்க வந்துட்டு விட்டுட்டு வந்ததுக்கு நிறைய பொய்கள் சொல்கிறாங்க. மேக்னிஃபிஷன்னா பிரம்மாண்டமான, ஸோ அவங்களாம் ரொம்ப பிரம்மாண்டமான பொய்களை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு உண்மையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மீன் பிடிக்கிற போகிறதுக்கு அந்த டைமில் வந்துட்டு அவங்க ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களோட கதைகள்லாம் எப்படி இருக்குன்னா, அவங்க வீட்டுக்கு போகிறப்ப நான் இதனால தான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. The fishing rod of reality is forgotten by him as he daydreams over the fears of fishing rod of utopia. இதில் யூட்டோப்பியா அப்படிங்கிறதுனா ஒரு இமேஜினரி லேண்ட், அதை வந்துட்டு ஒரு நாவல் மாதிரி இருக்கும், நாவலான்னு சொல்லுவாங்க, நாவல். ஸோ யூட்டோப்பியாங்கிறது வந்துட்டு ஒரு இமேஜினரி லேண்ட். ஸோ அவங்க இமேஜினரி லேண்ட்லேயே வந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த ஃபிஷ்ஷிங் ராடில் அந்த பயம் இருக்குல்ல, தொலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்போம்ல, அதெல்லாம் ஒரு பயத்துலையும் அவங்களோட டே ட்ரீம்லேயும் வந்துட்டு இதெல்லாம் மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. His loss of memory is really a tribute to the intensity of his enjoyment in thinking about his day's sport. Tributeனா அஞ்சலி, அதாவது இவரோட மறதி வந்துட்டு எதுக்கு அஞ்சலி செலுத்துதுன்னா, இவரோட என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அவரோட அன்றைக்கி போய் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படிங்கிற என்ஜாய்மெண்ட்டுக்கு அஞ்சலி செலுத்துதுன்னு சொல்கிறாரு. He may forget his fishing rod as the poet may forget to post a letter. இவங்க எப்படி வந்துட்டு ஃபிஷ்ஷிங் ராடை மறக்கிறாங்களோ அதே மாதிரி பொயட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எழுதின லெட்டரை போஸ்ட் பண்ண மறந்துடுறாங்க. பிகாஸ் his mind is filled with matter more glorious. ஏன்னா அவங்களோட மைண்டெல்லாம் வந்துட்டு இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. Absent mindedness of this kind seems to me all but a virtue. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, வர்ச்சுனா நல்ல ஒழுக்கம். இவரை பொறுத்த வரைக்கும் மறதி வந்துட்டு ரொம்ப நல்ல ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. The absent-minded man is often a man who is making the best of life and therefore has no time to remember mediocre. இல்லை mediocre அப்படின்னா சாதாரணமான. ஸோ மறதியுள்ள மனுஷங்கள்லாம் வாழ்க்கையில் பெரிய சாகசங்களை பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு கேப்பபிளான மனுஷங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான சாதாரண விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. Who would have trusted Socrates or Coleridge to post a letter? அதாவது சாக்ரேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபிலாசபர், சாக்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சாக்ரேட்ஸ். அவரையும் காலரிஜையும் வந்துட்டு லெட்டர் போஸ்ட் பண்ண யாரை நம்பியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஃபிலாசபர், கால்ரிஜ் வந்து ஒரு பெரிய பாயிண்ட். இவங்கக்கிட்ட போயிட்டு லெட்டரை போஸ்ட் பண்ணுங்கன்னு யாராவது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்டு ஃபுல்லாக அதை விட பெரிய விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் nobody have trusted them அப்படின்னு சொல்கிறாரு. They had souls above such things. அவங்களுக்கு இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயங்களை பற்றின எண்ணங்கள் தான் இருக்கும். சோல்ஸ்னால் அவங்களோட ஆன்மா வந்துட்டு பெரிய விஷயங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கும். The question whether the possession of a good memory is altogether desirable. அதாவது ஒரு கேள்வி எழுப்பப்படுது. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நல்ல மெமரி வச்சுருக்கிறது, பொசஷன்னா வச்சுருக்கிறது, ஒரு நல்ல மெமரி வச்சுருக்கிறது அல்டுகெதர் வந்துட்டு ரொம்ப டிசையரபிள்னால் வந்துட்டு விருப்பப்படுறது. ஸோ அது தேவையா, ஒரு நல்ல மெமரி வச்சுருக்கிறது விருப்பப்படுறது ரொம்ப தேவையா அப்படிங்கிறது ஒரு கொஷினாக கேட்கப்படுது. அப்படி கேட்கப்படுறப்போ அதில் டிஸ்கஷனில் என்ன ஆகுதுன்னா
அண்ட் மென் வித் ஃபேலபிள் மெமரி, இதில் ஃபேலபிள்னால் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க, ஞாபக மறதி இல்லை நிறைய மிஸ்டேக் பண்ணுறவங்க, have sometimes tried to make out a case for their superiority. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் விட, அதாவது குட் மெமரி வச்சுருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் விட சுப்பீரியராக இருக்கிறாங்க சில கேஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. A man, they say, who is a perfect memory machine is seldom a man of the first intelligence, and they quote various cases of children or men who had marvelous memory and who yet had no intellect to speak of. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிறைய மனுஷங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மெமரியோட ஒரு உச்சக்கட்டத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆனவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நிறைய குழந்தைங்கள் வந்துட்டு சின்ன வயசில் நிறைய மெமரிஸ் வச்சுருக்கோம்ல, நீங்கள் டிவிலலாம் பார்த்துருப்பீங்களா இருக்கும், அந்த கண்ட்ரி கேட்டால் அப்படி சொல்லும், அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேசுகிற இன்டெலெக்சுவல் இல்லை, அதாவது ரியாலிட்டியை பற்றி பேசுகிற இன்டெலெக்சுவலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு உண்மைகள் நடப்புகளை பேசக்கூடிய அறிவுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. I imagine, however, that on the whole great writers and great composers of music have been with the exceptional power of memory. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன நம்புகிறார் அப்படின்னா, பெரிய எழுத்தாளர்களோ பெரிய இசையமைப்பாளர்களோ அவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மறதி விஷயத்தில் எக்ஸப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர்களும் மறதியை சார்ந்தவங்க தான், நம்மள மாதிரி நிறைய மறக்கிறவங்க தான் சொல்கிறாரு. The poets I have known have had better memories than stock broker I have known. இதில் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அப்படின்னா இந்த பங்கு சந்தையில் ஈடு பண்ணுவாங்கள்ல, அவங்களாம் கூட கம்பேர் பண்ணுறப்போ பொயட்ஸுக்கு வந்துட்டு பெட்டர் மெமரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மெமரி இண்டீட் இஸ் த ஹாப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தேர் ஆர்ட். அவங்களோட மெமரி வந்துட்டு எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, அவர்களுடைய படைப்பு இருக்குது அந்த ஆர்ட், அதை பற்றின ஹாப் சப்ஸ்டன்ஸ். அவங்களோட மெமரி ஃபுல்லாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அவர்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான் யூஸ் ஆகுது. அதோட ஹாஃப் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அவங்களோட மெமரி வந்துட்டு அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மெமரியை வேஸ்ட்டாக எதுக்குமே யூஸ் பண்ணல. On the other hand, statesmen seem to have extraordinary bad memories. Let two statesmen attempt to recall the same event, what happened, for example, at some cabinet meeting, and each of them will tell you the other story is inaccurate, that either he has a memory like a sieve or is an audacious perverter of the truth. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் பொலிட்டீஷியன், இப்போ பொலிட்டீஷியனுக்கு தான் ரொம்ப பேடு மெமரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு 2 பொலிட்டீஷியனை நிறுத்தி அவங்க 2 கிட்ட இந்த விஷயத்தில் கேபினெட் மீட்டிங்னால் அந்த அவங்கெல்லாம் சேர்ந்து கூடி கேபினெட் எல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. அது வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கரெக்டாக இருக்காது, இன்னக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மெமரி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு சீவ்னா சல்லடை மாதிரியான ஒரு மெமரியும், அடாஷியஸ் பர்வட்டர் அப்படின்னா தைரியமாக போய் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு என்ன மெமரி வந்துட்டு ரொம்ப பேடாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. The frequency with which the fact in the autobiographies and speeches of statements are challenged. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கையில் கொடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இதை வாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபீஸு, அதாவது அவங்களோட கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயமும், அந்த ஸ்பீச்சஸும் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சேலஞ்சாக தான் இருக்குது. பொலிட்டீஷியனுக்கு அவங்களோட ஓன் ஸ்பீச்சஸ் மேடையில் அவங்களோட ஓன் பேச்சு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. சஜஸ்ட் தட் த வேர்ல்ட் ஹேஸ் நாட் பிகின் yet to produce ideal statement. இது என்னத்தை கொண்டு வருது சொல்லுது, என்ன மக்களுக்கு சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான பர்ஃபெக்டான பொலிட்டீஷியன் வந்துட்டு இன்னும் இந்த உலகத்துக்கு வரலை அப்படின்னு சொல்லுது. மென் ஹூ லைக் கிரேட் பொயட்ஸ், அவங்கெல்லாம் பெரிய பொயட்ஸ் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யாரை அந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் have the genius of memory and of intellectual combine. ஏன்னா ஒரு பொயட்டுக்கு தான் நல்ல ஒரு மெமரியும் இருக்குது, நல்ல ஒரு இன்டெலெக்சுவல்னால் அது ஒரு புத்தி கூர்மையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. At the same time, ordinarily, good memory is so common that we regard a man who does not possess it as eccentric. Eccentricனா விசித்திரமான. ஸோ குட் மெமரி அப்படிங்கிறது ரொம்ப காமன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்ம விசித்திரமாக நம்ம அதை ட்ரீட் பண்ணக்கூடாது, அதை வந்துட்டு கண்டிப்பாக அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு விசித்திரமாக அதை நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. I have heard of a father who had offered
டு டேக் த பேபி அவுட் இன் அ பெராம்புலேட்டர். இப்போது அவருக்கு கேள்விப்பட்ட கதையை சொல்கிறார். எப்படின்னா, ஒரு அப்பா வந்துட்டு ஒரு குழந்தைய பெராம்புலேட்டர் அப்படின்னா அந்த ஒரு கையில் வச்சு தள்ளிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. வாஸ் டெம்ப்டட் பை சன்னி மார்னிங் டு பாஸ் ஆன் ஹிஸ் ஜேர்னி. ஸோ அவர் வந்துட்டு அந்த சன்னி மார்னிங் நல்லா வெயில் அடிக்கிற காலையில் என்ன பண்ணாச்சுன்னா அவருக்கு வந்துட்டு ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, அவரோட ஜேர்னியை நிப்பாட்டுறாரு. அண்ட் ஸ்லிப் இன்டு அ பப்ளிக் ஹவுஸ் ஃபார் அ கிளாஸ் ஆஃப் பீர். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு பப்ளிக் ஹவுஸ் இருக்குது, அங்கே பீர் குடிக்கிறதுக்காக போயிடுறாரு. லீவிங் த பெராம்புலேட்டர் அவுட் சைட் ஹீ டிஸப்பியர்ட் த்ரூ த டோர் ஆஃப் த சலூன் பார். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பெராம்புலேட்டரை வெளியில் விட்டுட்டு அவர் அந்த சலூனுக்குள்ளே போயிடுறாரு. A little later his wife had to do some shopping who took her pause in public house. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃப் வந்துட்டு வழியாக வராங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த பப்ளிக் ஹவுஸை அவங்க தாண்டி போகிறாங்க. Where to her horror she discovered her sleeping baby. அப்போ டக்குன்னு அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. Indignant at her husband's behavior. இது இன்டிக்னன்ட் அப்படின்னா கோபம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டோட இந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப கோவப்படுறாங்க. She decided to teach him a lesson. கண்டிப்பாக அவருக்கு ஒரு லெசன் கற்பிக்கணும்னு சொல்கிறாங்க. She wheeled away the perambulator, picturing to herself his terror when he would have come out and find a baby gone. ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த பெராம்புலேட்டர் தூக்கிட்டு போயிடுவோம், வெளியிலேருந்து பார்த்தோன்னே அவர் பயப்படுவார்ல, அது பாரு, அதை வச்சு நான் பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க போகிறாங்க. She arrived home anticipating with angry relish the white face and quivering lips. And soon that would soon appear with the news that baby would have stolen. ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, கோவத்திலே வராங்க. வந்துட்டு அவங்க ஃபேஸெல்லாம் வெளிரி போயிருக்கு. வெரிங்னா நடுங்கிய லிப்ஸ், அதாவது ஒரு இன்சிடென்ட், அந்த பேபி காணாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது. ஸோ அவங்க அந்த ஒரு பதட்டத்திலே வர்றாங்க. ஸோ என்ன சொல்லுவார், இவர் கண்டிப்பாக என்ன பண்ணுறாருன்னா, நியூஸில் வந்துட்டு குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துப்பாரு. அந்த அளவுக்கு அவர் சீரியஸாக எடுத்துகிட்டு இருப்பாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. What was her vexation? However, we just before lunch her husband came in smiling cheerfully and asking. ஸோ இவங்களுக்கு எரிச்சல் என்னென்னா, இப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு என்ன கேட்குறாருனா, வெல் மை டியர் வாட் இஸ் ஃபார் லன்ச் டுடே. இன்றைக்கி நம்மளோட சாப்பாடு என்ன, மதிய சாப்பாடு என்னன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேவிங் ஃபர்கெட்டன் ஆல் அபவுட் த பேபி அண்ட் த ஃபேக்ட் தட் ஹீ ஹேட் டேக்கன் இட் அவுட் வித் ஹிம். ஸோ அந்த குழந்தைய தான் வெளியே எடுத்துகிட்டு போனேன், அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற எந்த விஷயமும் அவரோட ஞாபகத்தில் இல்லை. How many men below the rank of philosopher would be capable of such absent-mindedness as this? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Most of us I fear are born with a prosaically efficient memory. இது prosaicallyனா நார்மலி. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மல் மெமரியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். If it were not so, the institution of the family could not survive in at any great modern city. நம்ம இந்த நார்மல் மெமரினால் பிறந்ததுனால இந்த ஃபேமிலி அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன் வந்துட்டு இந்த மாதிரியான மாடர்ன் சிட்டிக்குள்ளே சர்வைவ் ஆக முடியல. ஏன்னா ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மெமரிஸ் வேணும், நம்ம நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரியான நம்ம ஆப்சன்ட் மைண்டரோட பிறந்ததுனால இந்த ஃபேமிலி வந்துட்டு சர்வைவ் ஆக மாட்டேங்குது, ஏன்னா நிறைய சண்டை வருதுல்ல, ஸோ சர்வைவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாரு. Author information. Robert Wilson Lind, an Irish writer, is one of the greatest essayists of the 21st century. இந்த ராபர்ட் லிண்ட் அப்படிங்கிறவர் ஐரிஷ் ரைட்டர்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு 20வது செஞ்சுரியிலேயே வந்துட்டு சிறந்த கட்டுரை எழுத்தாளர்னு சொல்கிறாங்க. எஸ்ஸேயிஸ்ட்னா கட்டுரை எழுத்தாளர். He began his career as a journalist. அவரோட வேலை அப்படி கெரியர்னால் அவளோட ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. ஒரு ப்ரொஃபஷன் அவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா ஜேர்னலிஸ்ட். அவர் ஒரு பத்திரிகையாளராக ஆரம்பிச்சிருக்கிறாரு. He penned numerous articles for the leading newspaper and magazine like Daily Newses, The New Statesman and Nation. ஸோ அவரோட ரைட்டிங்ஸ் என்னென்ன இருந்திருக்கு, பென்னுன்னா ரிட்டன், பென்ட் அப்படின்னா ரிட்டன். அவர் என்னென்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறார். என்னென்னா லீடிங் நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அது என்னென்ன மேகசைன்ஸ் அப்படின்னா டெய்லி நியூஸ் அப்படிங்கிற மேகசைன், இந்த நியூ ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிற மேகசைன், இந்த நேஷன் அப்படிங்கிற மேகசைனில் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறாராம். He wrote under the pseudonym YY. இவரோட சூடோனிம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, சூடோனிம் வந்துட்டு YY அப்படிங்கிறது தான் அவரோட சூடோனிம், நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அவரோட வேறு ஒரு பெயர்கள், அந்த பெயரை வச்சு தான் எழுதுவார். His essay cover a wide range of simple and interesting topic. அவரோட எஸ்ஸேஸ் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸை கவர் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
தே ஆர் ஹியூமரஸ், அது நல்ல காமெடியாக இருக்கும். டிலைட்ஃபுல், நல்ல ஒரு ஹாப்பி நோட்டில் இருக்கும். ஐரானிக்கல் அப்படின்னா, ஐரானிக்கல்னால் வந்துட்டு இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. புகழ்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்துட்டு புகழ்வது போல் எழிப்பதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சாட்டையரிக்கல் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி அதில் இருக்கிற குறைகளை வந்துட்டு எடுத்துக்கூறது தான் சாட்டையர். ஸோ இந்த மாதிரி அவரோட ரைட்டிங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஜான்ராஸில் இருக்குது. ராபர்ட் லென் வாஸ் அவார்டட் with an honorary literary doctorate by Queen University, Belfast in 1947. Queen University, பெல்ஃபாஸ்ட்ன்ற இடத்துல இருக்குது Queen University, 1947 அவருக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அது என்னென்னா honorary literary doctorate அப்படிங்கிற அவார்டை அவருக்கு கொடுக்குறாங்க. He was also honored by the Royal Society of Literature with a silver medal and by the Sunday Times with a gold medal for Bell's letters. ஸோ அவருக்கு என்ன வேறு எனக்கு கிடைக்கிது அப்படின்னா, ராயல் சொசைட்டியிலேருந்து சில்வர் மெடல் கிடைக்கிது. அதே மாதிரி தி சண்டே டைம்ஸ் அதிலேருந்து கோல்டு மெடல் கிடைக்கிது. எதுக்காகனா பெலிஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறது, அதுக்காக. இன் ஹிஸ் எஸ்ஸே ஃபர்கெட்டிங், ராபர்ட் லென் டேக் ஹியூமரஸ் லுக் அட் த நேச்சர் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஸோ இவர் வந்துட்டு இந்த ஃபர்கெட்டிங்ன்ற எஸ்ஸேயில் வந்துட்டு என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஃபன்னியாக வந்துட்டு மனிதர்களுடைய நேச்சரையும் அது வந்துட்டு என்னென்ன விளைவுகளை கொடுக்குது, மறதி என்னென்ன விளைவுகளை கொடுக்குது அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த ப்ரோஸ் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, வேகாக தான் தெரிஞ்சது. எப்படின்னா, ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அந்த மாதிரினா ரீட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம், அந்த டோனோட இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம். ஸோ இந்த கதை எனக்கு கொஞ்சம் வேகாக தான் இருந்தது. ஈவன் நான் கம்பேரிட்டிவ்லி மற்ற லெசன்ஸோட இதை நான் கொஞ்சம் சரியாக வந்துட்டு சொல்லலையோ அப்படின்னு தான் எனக்கு இன்னும் தோணுது. அண்ட் மோரோவர் இதில் இருக்க சப்ஜெக்ட் நான் கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தா ஃபர்கெட்ஃபுல்னஸ், அதாவது நம்மக்கிட்ட ஒரு சரியாக சொல்லுவாங்கள்ல, மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில விஷயங்களை வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம அதை மறந்துடுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நான் எனக்கிட்ட மறதி நல்லது தான், ஒரு வகையில் நல்லது. இட் ஹேஸ் போத் சைட், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம திருக்குறள் மாதிரி இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்துவிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மாதிரி கெட்டது செய்கிறதுங்கள நம்ம உடனே மறந்துடணும், மன்னிச்சிடணும்னு சொல்லுவாங்க. அது எதற்காக அப்படின்னா, நம்ம உடம்புல ஒருத்தவங்களை பற்றி வெஞ்சன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடம்புக்கு பாய்சன் கொடுத்துட்டே இருக்கும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது எனர்ஜி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்ல நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் தடுப்பாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்துட்டு மன்னிச்சிடணும், இல்லைனா அந்த விஷயத்தை மறந்துட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். அதுதான் வந்துட்டு பர்சனலாக நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுட்டே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இங்கே வெளியூர் போகிறோன்னா அங்கே போய் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டோம்னா அதோட ப்ராப்ளம் பற்றி யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்களை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இருந்து நம்ம அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ஸோ எல்லா டைம்லேயும் மறதிங்கிறது நல்லதான்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் மறந்து இருந்துட்டு அது பெரிய இம்பேக்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா எதெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் படிக்கிறேன். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் abundance in knowledge.